அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லா வகையான சாதத்துக்குமே இதை நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு 4 பீஸ் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க. இந்த கிழங்கு வந்து சும்மாவே நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம், இல்லைனா புட்டு செஞ்சு சாப்பிடலாம். நிறையா ஸ்வீட் ரெசிபிஸ் இதை வச்சு நம்ம செய்யலாம். இன்றைக்கி வந்து இது வந்து நம்ம சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி தோல்லாம் உரிச்சிட்டு கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சு கிழங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வானலில் வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க் கோல்டன் ஆகிட வேணாம். இந்த மாதிரி லைட்டான கோல்டன் கலர் வந்ததுமே இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து அதிகமாக ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாதுங்க. நம்ம ஊற்றின ஆயில் அப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அந்த ஆயிலெலாம் குறைச்சிட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதே வானல்லே வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சு நல்லா ஸ்மெல் வரணும். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 மசாலா பொருட்கள் மட்டுமே இதுக்கு போதுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா பொருட்கள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு தக்காளி வந்து நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கிக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது. ஆட் பண்ணி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய்லாம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கிழங்கு வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதத்துலேருந்து ரசம் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லா வகையான சாதத்துக்குமே ஒரு சூப்பரான மேட்சிங்காக இருக்கும். நம்ம சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதை விட இதோடைய சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.